வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அளவைகளில் எடுத்துக்காட்டு 2.5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.4 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.5 முரளியிடம் உள்ள ஒரு பையின் எடை 3 கிலோகிராம் 450 கிராம். 3 கிலோகிராம் 450 கிராம். இந்த எடையை கிராமில் குறிப்பிடுக. அந்த பையோட எடை 3 கிலோகிராம் 450 கிராம். இதை கிராமில் மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ முரளியிடம் உள்ள பையின் எடையை நம்ம எடுத்து எழுதிக்குவோம். முரளியிடம் உள்ள பையின் எடை ஈக்குவல் டு 3 கிலோகிராம் ஈக்குவல் டு 3 கிலோகிராம் மற்றும் ஈக்குவல் டு வராது மற்றும் 450 கிராம். இதுதான் கிராமில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு இது கிராமில் இருக்குது, இன்னொரு இது கிலோகிராமில் இருக்குது. நம்ம கிலோகிராமில் உள்ளதான் மாற்ற போகிறோம். அதை மாற்றுறதுக்கு நம்ம ஒன்று தெரிஞ்சுருக்கணும். 1 கிலோகிராம் எவ்வளோதுன்னு தெரிஞ்சுக்கணும். 1000 கிலோகிராம். 1 கிராமுங்கிறது 1000 இல்லை, ஒரு கிலோகிராமுங்கிறது 1000 கிராம். 1 கிலோகிராமுங்கிறது 1000 கிராம். இந்த ரூல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது கன்ஃபார்ம் முக்கியம். இது இருந்தால் தான் இந்த சம் ஈஸியாக போட்டு முடிக்கலாம். இந்த 1000 கிராம் நம்ம கிராமுக்கு மாற்ற போகிறதுனால இந்த 1000 இந்த 3ஓட மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதை 3 × 1000 3 × 1000 கிராமுக்கு தானே மாற்ற போகிறோம். அப்போ கிராம் போட்டுக்கணும். ப்ளஸ்ஸு, ஏன்னா அதுவும் கிராமில் இருக்கனால அதை ஆட் பண்ணிக்கணும். 450 கிராம். ஓகேவா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா 3000 3000 வரும். 3000 கிராம் ப்ளஸ் 450 கிராம். இப்போ ரெண்டுமே கிராமில் இருக்குது. அப்போ நம்ம அதை அழகாக ஆட் பண்ணிக்கலாம். 3000 + 450 3450 கிராம். 3450 கிராம். இதை நம்ம எடுத்து எழுதணும். முரளியிடம் உள்ள பையின் எடை 3450 கிராம் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும். முரளியிடம் உள்ள பையின் எடை 3450 கிராம். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.